Hi partner, quadrant point 7 settlement of account. இதில் முதல்ல ப்ரிப்பரேஷன் ஆஃப் கேபிட்டல் அக்கௌண்ட். கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண தெரியும் நமக்கு, அதனால் அப்படியே ஃபார்மேட் எழுதிட்டேன். இப்போ பாரு, சப்போஸ் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி எக்ஸ் எக்ஸ்பயர்டு டிசீஸ்டு பார்ட்னர், அப்போது இது எல்லாமே வரும். அவருக்குரிய கேபிட்டல் எல்லா அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். ரிசர்வ், ரீவேல்யூஷன் ஃபார் குட்வில், YZ, இது எல்லாம் எழுதிடுவோம். அது போக பேலன்ஸ் ஷீட் டேட்ல இருந்து அவர் எக்ஸ்பயர்ட் ஆன டேட் வரைக்கும் அக்ரிமெண்ட் படி இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இருந்தால் அதை கொண்டு வருவோம். அதே போல அக்ரிமெண்ட் படி அவருக்குரிய ப்ராஃபிட்டை கொண்டு வருவோம். இது ரெண்டும் எக்ஸ்ட்ரா வரக்கூடியது. டெபிட் சைடில் வரும்போது அவர் சொந்த செலவுக்கு எடுத்திருந்தார்னா டிராயிங்ஸ், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் அக்ரிமெண்ட்ல சொல்லியிருந்தா இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். அது போக அவர் ஏதாவது ஃபேம்ல இருந்து லோன் எடுத்திருந்தார்னா இந்த லோன், இந்த இது முக்கியமா வரக்கூடியது. அப்ப எல்லாமே கரெக்டா எழுதிட்டோம்னா இப்ப நமக்கு இப்போ ஒரு பார்ட்னர் எக்ஸ்பயர்ட் ஆகணும்னா அவருடைய கேபிட்டல் அக்கௌண்ட் மட்டும் ப்ரிப்பேர் பண்ண சொன்னாங்கன்னா அவர் அக்கௌண்ட்டை மட்டும் போட்டுற வேண்டியது. அவருக்கு இப்போ எக்ஸாம்பிளா எக்ஸுக்கு கொடுக்க வேண்டியது 1,50,000. அவர் எக்ஸ்பயர்ட் ஆயிட்டாரு. அப்போ முதல்ல இதை எக்ஸ் எக்ஸிக்யூட்டர் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். எக்ஸிக்யூட்டர் அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செட்டில்மெண்ட் எப்படின்னு பார்க்கணும். இது அடுத்த பாயிண்ட்ல நம்ம பார்ப்போம். ரைட், ஓகே. இப்போ எக்ஸ்பயர்ட் ஆகல, அவர் நல்ல கண்டிஷன்ல இருக்கிறாரு. ஒய் ரிட்டையர்ட் ஆகுறான்னு சொல்றாரு. அப்போ ஒய் ரிட்டையர்ட் ஆனா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பாயிண்ட்ஸ் மட்டும்தான். இது பெரும்பாலும் பேலன்ஸ் ஷீட் டேட் அன்னைக்கு வந்துடும். சப்போஸ் பேலன்ஸ் ஷீட் டேட்டுக்கும் அவர் ரிட்டையர்ட் ஆகிற டேட்டுக்கும் டிஃபரன்ஸ் இருந்தா இந்த பாயிண்ட்ஸும் வரும் அவருக்கு. அதை கரெக்டாக பார்த்துக்கோ. அப்போ முக்கியமாக ரிட்டையர்மெண்ட் டேட்டு, பேலன்ஸ் ஷீட் டேட்டு, பேலன்ஸ் ஷீட் டேட்டு, எக்ஸ்பயர்ட் டேட்டு முக்கியமாக பார்க்கணும். சரி, ரைட்டு. இப்போ ஒய்க்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் 1,10,000. அப்போ இந்த 1,10,000ல இப்ப பணம் கொடுக்கிறாருந்தா கண்டிஷன்ல சொல்லி இருப்பாங்க. இல்ல அப்படின்னு சொன்னா டு ஒய்ஸ் லோன் அக்கவுண்ட், அவ்வளவுதான். இப்ப அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல கேஷ் பெய்டு அல்லது அக்கவுண்ட் செட்டில் இமிடியட்லின்னு சொன்னா தட் இஸ் கேஷ் ஆர் பேங்க் அக்கவுண்ட். அக்கவுண்ட் செட்டில் இமிடியட்லினா இந்த 1,10,000 கேஷ் அக்கவுண்ட். அப்போ ஒய்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் டெபிட் டு கேஷ் அக்கவுண்ட். அக்கவுண்ட் செட்டில் பண்ணலனா ஒய்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் டெபிட் டு ஒய்ஸ் லோன் அக்கவுண்ட். இது நியூ பேலன்ஸ் ஷீட்ல லைபிலிட்டி சைடுல நிற்கும். சரி சார், இப்போதைக்கு ஒரு 10,000 மட்டும் கொடுத்துடுறோம், பேலன்ஸ் 1 lakh வேற தர்றோம் அப்படின்னா குழப்பமே இல்லை. 10,000 கேஷ், பேலன்ஸ் 1 lakh லோன். அப்போ ஒய்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் டெபிட் டு கேஷ் அக்கவுண்ட் 10,000 டு ஒய்ஸ் லோன் அக்கவுண்ட் 1 lakh. இது நியூ பேலன்ஸ் ஷீட்ல வரும்போது கேஷ்ல 10,000 குறைஞ்சிரும், லோன் லைபிலிட்டி சைடுல நிற்கும். இதுதான் அவருக்கு செட்டில்மெண்ட் அக்கவுண்ட். இதுல சில நேரங்கள்ல இவருக்கு இந்த 1 lakh ஒரு 3 இன்ஸ்டால்மெண்டா கொடுக்குறாங்க, இல்ல 4 இன்ஸ்டால்மெண்டா கொடுக்குறாங்க. டில் த செட்டில்மெண்ட் ஆஃப் அக்கவுண்ட் அவருடைய கணக்கை காட்டு அப்படின்னு சொன்னா அது அடுத்த பாயிண்ட்ல பார்ப்போம். அடுத்த பாயிண்ட்ல எக்ஸிக்யூட்டர்ஸ் அக்கவுண்ட் டில் த செட்டில்மெண்ட் ஆஃப் அக்கவுண்ட் வரைக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்றேன்.
அதை வச்சுக்கிட்டு பார்த்துக்கிடுவோம். அதுல இருந்து இவருக்கும் அதே போல தான் பார்க்கறது. அதனால டில் த செட்டில்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட் கோல்டன் பாயிண்ட் 8க்கு வா. இப்போ இது சம்பந்தமா இன்னும் பர்டிகுலர்ஸ் வேணும்னா கோல்டன் டிப் 8, 10 இது ரெண்டுலையும் பாரு, ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே பாய்.